நான் ஒரு மருத்துவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து 3 கம்பேரிசன் டேட்டா வந்து உங்களுக்கு நான் கொடுக்க விருப்பப்படுறேன். அதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இந்த டேட்டா உங்களுக்கு நான் அந்த ஷீட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலஸ்ட்ராலுக்கான மருந்து ஸ்ட்ரிப் அப்படின்னு நீங்கள் பார்க்க வரும்போது, அந்த கொலஸ்ட்ராலுக்கான மருந்து ஸ்ட்ரிப்போட விலைகள் பற்றி அளவுகோல் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். 3 விலைகளாக நீங்கள் வந்து பிரித்து பார்க்க வேணும். இன்னும் 3 விலையாக நீங்கள் பிரித்து பார்க்கணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்வரின் மருந்தகத்தில் கிடைக்கிறப்படுற எஸ்பி சேல் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு தனியார் மருந்து கடையிலையோ ஒரு மருத்துவமனையிலையோ கொடுக்குற சேல் ப்ரைஸ், அதுக்கப்புறம் அதே மருந்து ஒரு ஜென்ரிக்காக வாங்கும் போது உள்ள சேல் ப்ரைஸோட வித்தியாசத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல நான் முற்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக நம்ம வந்து ஒரு சுகர் மாத்திரை எடுத்துப்போம். ஒரு மெட்ஃபார்மின் ஒரு சுகர் மாத்திரை ஒரு ஸ்ட்ரிப் வந்து நம்ம வந்து கிடைக்க விருப்பப்படுது. அந்த ஸ்ட்ரிப் வந்து ஒரு 30 மாத்திரைகளோட விலைகள் அப்படி பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் அது வந்து முதல்வரின் மருந்தகத்தில் வந்து 11 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரிப்பு மெட்ஃபார்மின் சுகர் மாத்திரை. இதே வந்து இந்த ஜன் ஔஷதின்னு என்று ஒன்றிய அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட மருந்து கடைகளை வந்து அந்த மருந்து வந்து 30 ரூபாய்க்கு கிடைக்கும். இதே வந்து ஒரு தனியார் மருந்துகளை போய் வாங்கும் போது அந்த பிராண்டட் மெடிசன் 70 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லா காமன் மூவிங் ட்ரக்ஸை நான் வித்தியாசம் சொன்ன பார்த்தீங்களா, கொலஸ்ட்ரால் மாத்திரை நம்ம முதல்வர் மருந்தகத்தில் வாங்குறதுக்கும், ஜன் ஔஷதி ஒன்றிய அரசு தொடங்கப்பட்ட மருந்து கடையில் வாங்குறதுக்கும், பிறகு ஒரு தனியார் மருந்து கடையில் வாங்குறதுக்குள்ள வித்தியாசத்தை நான் லிஸ்ட்டோட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ மாதம் ஒரு சேமிப்பு தொகை அமௌண்ட்டு நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, அவங்க எதுக்காக மருந்து சாப்பிட்றாங்கன்னா, இப்போ ஒரு கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிட்றாங்க, ஹார்ட் அட்டாக் மருந்து சாப்பிட்றாங்க, பிபிக்கு மருந்து சாப்பிட்றாங்க, ரெகுலராக ஒரு மாதத்துக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்து அவங்க வந்து ஒரு தனியார் மருந்து கடையில் வாங்குறாங்கன்னா, இங்கே வந்து 1000 ரூபாய்க்கிட்டே அந்த மாதத்துக்கான மருந்து சேவைகள் உங்களுக்கு செலவினைகள் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஆவரேஜ் 3000 ரூபாய்னா 2000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கிட்ட வாங்கிடுவாங்க. அதான் ஒரு 75% 50% வரை அவங்களோட மருத்துவ மருந்துகளுக்கான செலவினைகளை குறைக்கிறதுக்கான திட்டத்தை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் அறிவிச்சிருக்காங்க.